மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, மனுஷரால் கூடாதவைகள் எதுவோ அவைகளெல்லாம் தேவனால் கூடும். அப்படியானால் மனுஷரால் கூடாதவைகள் எதெல்லாம் மனுஷன் முயற்சி பண்ணியும் பல பிரயாசங்களை பட்டும் முடியவில்லை என்றாலும் அவைகளையெல்லாம் தேவனால் செய்யக்கூடும். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆண்டவரே கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்களிலே ஒருவேளை பல முயற்சிகளை நாம் எடுத்தும் அவைகள் நம்மால் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். நம்மால் செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் தேவனால் செய்ய முடியாதவைகள் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஆகவேதான் இங்கு இயேசு சொன்னார், மனுஷனால் கூடாதவைகள். இதெல்லாம் மனுஷரால முடியாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் தேவனால் கூடும். கர்த்தருக்கு மகிமை. வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது வியாதி படுக்கையில திமிருவாதக்காரன் ஒருவனை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து வைத்த பொழுது இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். பாவங்கள் மன்னிப்பது மனுஷரால் முடியாது. ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க பரிகாரமாகவே வந்தவர் தான் இயேசு. ஆகவேதான் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது மத்திய 9ஆம் அதிகாரத்தில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவன் பாவத்தை மன்னித்து அவனை சுகமாக்குறதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்த மனிதனையும் சுகமாக்கினவர் இனி அதிக கேடுண்டாகாதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொன்னவர் பாவங்களை மன்னிக்க தேவனால் கூடும். எந்த பாவத்தை அவரால் மன்னிக்க முடியும். ஆகவேதான் யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா நியாயங்களை நீக்கி நம்மை சுத்திக்க அவர் உண்மையை நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். விபச்சார பாவம் என்பது கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் இயேசு அந்த இடத்துல அவளை மன்னித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட மனுஷரால் கூடாதவை தேவனால் கூட. பாவ வாழ்க்கையில, பாவம் நிறைந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிள்ளைகளை மன்னிப்பதற்கு அவரால் கூடும். மனுஷரால் மன்னிக்க முடியாதவைகள், ஆனால் தேவனால் அது மன்னிக்க முடியும். தேவன் மன்னிப்பார். ஆண்டவரால் மன்னிக்க முடியும். அவரே பாவத்தை போக்குகிற பரிகாரி. ஆகவே இது மனுஷரால் கூடாதது. மனுஷனுடைய பிரயாசங்களிலே, மனுஷனுடைய முயற்சிகளிலே, மனுஷனுடைய எல்லா விதமான பலுக்களிலே அல்லது பாவத்தை போக்குவதற்காக எடுக்கிற எந்த பிரயாசத்திலும் அவர்களால் முடியாதது. ஆனால் தேவனால் அது முடியும். அவரால் பாவத்தை மன்னிக்க முடியும். ஆகவே மனுஷரால் கூடாதவை தேவனால் கூடும். வேதாகமத்திலே பார்ப்பீர்கள் என்றால் கூடாத காரியங்கள் இந்த தேவனிடத்துல மனிதன் இருக்கிற இடத்துக்குள்ள மனிதனோடு போய் சேர்ந்திருப்பது என்பது பெரிய காரியம். ஆனால் தேவன் மனுஷனுக்குள் வந்து வாசம் பண்ணுவது அவரால் முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள வந்து செயல்பட முடியும், அவரால் முடியும். ஆகவேதான் ஆண்டவர் நமக்குள் அவர் ஆவியாக வந்தார். பரிசுத்த ஆவியாக நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அண்ட சராசரம் படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, வானாதி வானங்கள் கொள்ளாதது. சாலமோன் சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை நாங்கள் கட்ட முடியும்? அவ்வளவு பெரிய தேவனுக்கு. ஆனால் அவ்வளவு பெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்னார். இந்த தெய்வம் ஒரு சாதாரண சிறிய மனிதனுக்குள் நாம் நினைப்பதற்கும்
நாம் விசாரிக்கப்படுவது நாம் எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்குள் வந்து வாசம் பண்ணுவது தேவனால் கூடும். நமக்குள் வந்து வாசம் பண்ண தேவனால் கூடும். ஆனால் மனுஷன் போய் உள்ள அப்படின்னு முடியாது. ஆனா அவர் நம்ம மேல வைக்கிற இறக்கம், அவர் நம்ம மேல வைக்கிற கிருபை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணக்கூடும். மனுஷனால் கூடாதவை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்குள்ள போய் வாசம் பண்ணுவது கூடாத காரியம். ஆனால் அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் நமக்குள் வாசம் பண்ண முடியும் என்பது அவர் நமக்கு கூட இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார், தங்கி இருக்கிறார். இது மனுஷனால் கூடாதவைகள் தான். ஆனால் தேவனால் மனிதனை இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்தவர். இந்த உலகத்திலே இருந்து அவன் உன்னதத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க அவரால் கூடும். தேவன் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்திற்குள், அந்த ஸ்தலத்துக்குள் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்க அவரால் கூடும். ஆண்டவராய் இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள் போக முடியாது. பரலோகத்துக்குள் அவர் போக முடியும். பரலோகத்திலிருந்து இறங்கினும் ஏறுநூறுமாய் அவரே அன்று வேறு ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வானங்கள் கர்த்தருடையது, பூமியோ மனுப்புத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த மனிதனைத்தான் ஆண்டவர் பரலோகத்துக்குள்ளே அழைத்து செல்லுகிறார். நம்மை அந்த நித்திய வாழ்க்கைக்குள், நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்க தேவனால் கூடும். இது மனுஷனால் கூடாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனை கூப்பிட்டு கொண்டு போய் விட முடியாது. ஆனால் தேவனால் நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடாதவைகள் அல்ல, தேவனால் கூடும். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய நெருக்கங்கள் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், அது எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும், அது மனுஷரால் கூடாதவைகளாய் இருக்கலாம். ஆனால் அது தேவனால் கூடாதவைகள் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் சகலத்தை செய்ய வல்லவர் அல்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் தேவனால்.